Hello student, 12th standard, exercise 1.3, question number 5. PQRங்கிற 3 persons ABCங்கிற பொருட்களை வாங்குறாங்க விற்கிறாங்க. இதில் A உடைய யூனிட்ஸ் ஆஃப் rupees Xம், B உடைய யூனிட்ஸ் ஆஃப் rupees Yயும், C உடைய யூனிட்ஸ் ஆஃப் rupees Zம் இருக்குது. பர்ச்சேசிங் பண்ணும்போது நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டுகள் எல்லாமே குறையும். அதனால் பர்ச்சேசிங்கை வந்து நெகட்டிவ் சிம்பிளையும், சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய லாபம் இல்லாமல் விற்க மாட்டோம். அதனால் அதை பாசிட்டிவ் சிம்பிளையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பிங்கிற நபர் வந்து பர்ச்சேசிங் பண்ணுறார். பண்ணுறாரு 4 யூனிட்ஸ் ஆஃப் பி பர்ச்சேசிங் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் அவர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. சேல்ஸ் பண்ணது என்ன, இதில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, ஏங்கிற இதுலையும் சிங்கிற இதுலையும் அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஏங்கிறதுல வந்து 2 யூனிட்ஸும் சிங்கிறதுல 5 யூனிட்ஸும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் உள்ளது நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் ஆஃப் பியில் வந்து பர்ச்சேசிங் பண்ணுறார். பர்ச்சேசிங்னாவே நெகட்டிவ் சிம்பிள். அப்போ -4 பிங்கிறத நம்ம ஒய்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். 4y. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணதில் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏங்கிறத எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ +2x. நெக்ஸ்ட்டு 5 யூனிட்ஸ் ஆஃப் சி, 5 யூனிட்ஸ் ஆஃப் சிங்கிறத இஜெட்னு எடுத்துருக்கோம். +5z. நெக்ஸ்ட்டு கியூங்கிற பர்சன் வந்து பர்ச்சேசிங் பண்ணுறாரு. இதில் பர்ச்சேசிங் பண்ணுறாரு, சியோட பர்ச்சேசிங் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எதோட சேல்ஸ் பண்ணியிருக்காரு, ஏ உடையும் நெக்ஸ்ட்டு பி உடையும் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஏ உடையும் பி உடையும் அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. 2 யூனிட்ஸ் ஆஃப் சி, 2z பர்ச்சேசிங் மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஏவோட வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு 3x. நெக்ஸ்ட்டு பிவோட வந்து 1 யூனிட்ஸ் ஆஃப் பிங்கிறது வந்து ஒய். நெக்ஸ்ட்டு ஆறுங்கிற பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து 1 யூனிட்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் வந்து 1 யூனிட்ஸ் ஆஃப் ஏவுடைய பர்ச்சேசிங் பண்ணியிருக்காரு. ஆனால் செல்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னா 3 யூனிட்ஸ் ஆஃப் பியும் சியும் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ -x ப்ளஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல். இவங்க இதில் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோனா, பிங்கிற நபர் வந்து 15,000ம், கியூங்கிற நபர் 1000ம், ஆறுங்கிற நபர் 4,000ம் அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் இது வந்து 15,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் இது 1000. நெக்ஸ்ட்டு தேர்டு ஆறுங்கிற பர்சன் வந்து 4,000. கொஸ்டினில் ஃபைன் A, B, C ப்ரைஸஸ் ஆஃப் யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். இம்ப்ளைஸ் XYZ ஆர்டர் வைஸாக எழுதலாம். 2x -4y plus 5z equal 15,000. Next 3x plus y minus 2z equal 1000. Next minus x plus 3y plus z equal 4,000. கொஸ்டினில் யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை அப்ளை பண்ணி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை அப்ளை பண்ணி நமக்கு வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம எழுதிடலாம். எழுதும்போது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 -4 5 3
1 minus 2 minus 1 3 1. Variables x, y, z equal 15,000 1000 4000. ax equal bன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். x equal a inverse into b, x equal a inverse into bன்னு சொல்லி நம்முடைய ஃபார்முலாவை எழுதுவோம். இதில் a inverseக்கான ஃபார்முலா x equal 1 dividing by determinant a into adjoint a into b. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் டிட்டர்மெண்ட் ஏ ஃபைன் பண்ணலாம். டிட்டர்மெண்ட் ஏ இந்த மேட்ரிக்ஸில் ஃபைன் பண்ணும்போது ரோ ஒன்று காலம் போக நமக்கு டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் 2 ஆஃப் இதில் உள்ள ரோ ஒன்று காலம் போக ரிமைனிங் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1 + 6 1 2 ஆஃப் 1 + 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ +4 ஆஃப் இங்கே 2 - 4 3 - 1 +4 ஆஃப் 3 - 2 +5 ஆஃப் 9 +1. டிட்டர்மெண்ட் ஏயினுடைய வேல்யூ இதை ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 7 7 2s are 14 ப்ளஸ் 2 கிடைக்கும் 1 கிடைக்கும் 1 4 is 4 ப்ளஸ் 10 கிடைக்கும் 50. டிட்டர்மெண்ட் ஏயினுடைய வேல்யூ 68 கிடைக்குது. டிட்டர்மெண்ட் ஏயினுடைய வேல்யூ 68 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுல ஷார்ட்கட் ஆஃப் அஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மட் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நம்ம மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து 2 - 4 5 2 - 4 5 2 - 4 5. நெக்ஸ்ட்டு 3 1 - 2 3 1 3 1 - 2. நெக்ஸ்ட்டு -1 3 -1 3 1. ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் எப்படி எழுதுங்க 2 - 4 5 3 3 1 -2. ஃபஸ்ட்டு காலத்தையும் 2 3 -1 2 3. செகண்ட் காலத்தையும் -4 1 3 -4 1. இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் போக ரிமைனிங் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா இது இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 1 + 6 = 7. நெக்ஸ்ட்டு 15 + 4 = 19. நெக்ஸ்ட்டு 8 - 5 = 3. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இது இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் கிராஸு, இதில் கிராஸு, இதில் கிராஸ், இதில் கிராஸ்.
2 minus 3, 2 minus 3 equal minus 1, 2 plus 5, 2 plus 5 equal 7, 15 plus 4 equal 19. அடுத்தது இது இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது இந்த கிராஸ். நெக்ஸ்ட்டு இதில் இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 9 plus 1 equal 10, 4 minus 6 equal minus 2, 2 plus 12 equal 14. இந்த அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல், இங்கே காலமாக இருக்கிறத நம்ம ரோவாக மாற்றி எழுதலாம். 7, 19, 3, minus 1, 7, 19, 10, minus 2, 14. இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ. நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ இங்கே கிடச்சிருச்சு. இந்த டிட்டர்மெண்ட் ஏயும் நம்ம ஃபைன் பண்ண அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிட்டர்மெண்ட் ஏயும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், அட்ஜாயிண்ட் ஏயும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அதில் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். 1 implies 1 dividing by implies x equal 1 dividing by determinant a இனுடைய value 68 of adjoint a 7, 19, 3, minus 1, 7, 19, 10, minus 2, minus 2 plus 14. Next Bங்கிற மேட்ரிக்ஸ் இல்லை Bங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸில் 1000 மட்டும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துருவோம். 1000 காமனாக வெளியில் எடுத்தால் மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கம்மியாக வரும். 1000 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1000 of 15, 1, 4. நெக்ஸ்ட் இங்கே 1000 இருக்குது, இங்கே 68 இருக்குது. 1000 dividing by 68, 1000 dividing by 68. இது ரோ அண்டு காலம் வைஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரோ அண்டு காலம் வைஸாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 105 plus 19 plus 12. Next minus 15 plus 7 plus 76. Next 150 minus 2 plus 56. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1000 dividing by 68. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 136, 68, 204. இதை 68ஆல் டிவைட் பண்ணோம்னா 100,000 அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் 1000 அப்படி இருக்கட்டும். 68ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 1, 3 கிடைக்குது. இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. இப்போ இதை இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2000 கிடைக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ், ஒய், இஜெட், எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ 2000, 1000,
நெக்ஸ்ட்டு 3000. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் x ஈக்குவல் rupees 2000, y ஈக்குவல் rupees 1000, z ஈக்குவல் rupees 3000. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.